இந்த காணொளியில் துருக்கி தொடர்பான ஒரு முக்கிய விடயத்தை பற்றி பேச உள்ளோம். 2225 துருக்கியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை சொல்வதற்கு தெளிவான காரணம் இருக்கிறது. மிகப்பெரிய பிரச்சனை எர்டோகன் தான். இது தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீரியாவில் குர்திஷ் சமூகம் உள்ளது. அவர்கள் சீரியாவின் வடமேற்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பகுதி துருக்கியுடன் எல்லையாக உள்ளது. துருக்கியின் மக்கள் தொகையில் சுமார் 18% அல்லது 75 மில்லியன் குர்திஷ் இனத்தவர்கள். அதன் முக்கிய அரசியல் கட்சியான குர்திஷ் தொழிலாளர் கட்சி எர்டோகனுடன் தொடர்ந்து அரசியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, ஆயுத போராட்டமும் உள்ளது. இந்த குர்திஷ் சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் சுன்னி முஸ்லிம்கள். மீதமுள்ளவர்கள் தங்கள் பழங்கால பழக்க வழக்கங்களில் வாழ்கின்றனர். துருக்கியில் ஆட்சி மாற்றத்திற்கும் இதற்கெல்லாம் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். அந்த விஷயங்களை விரிவாக விளக்குகிறேன். அதாவது, இஸ்லாமிய அரசு விவகாரத்தில் சிரியாவில் அமெரிக்க தளம் உள்ளது. இது இந்த குர்திஷ் பிரிவினருடன் தொடர்புடையது. இஸ்லாமிய அரசின் அதிக தாக்குதல்களை அவர்கள் சந்தித்துள்ளனர். ரக்கா என்ற நகரம் உள்ளது. அங்கு வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் குர்திஷ் இனத்தவர்கள். இஸ்லாமிய அரசு மீதான தாக்குதல் ரக்காவில் இருந்து தொடங்குகிறது. அதன் பிறகு மேற்கு ஆசியாவில் இருந்தே இஸ்லாமிய அரசு ஒழிக்கப்பட்டது. அப்போதிருந்து இந்த குர்திஷ் போராளிகள் அமெரிக்காவின் உருவாக்கம். இதற்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளித்து வருகிறது. அமெரிக்கா அனைத்து ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்கியது. அப்பகுதி சுதந்திர ஆளுநராக அறிவிக்கப்பட்டது. 4 அல்லது 5 முக்கிய நகரங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பு. இந்த குர்திஷ் மாகாணத்தின் மதச்சார்பற்ற மற்றும் சுதந்திரமான தன்மையுடன் எல்லாம் நடக்கிறது. சிரியாவில் இருந்து வெளியேறிய பல கிறிஸ்தவர்கள் இந்த மாகாணத்தில் பாதுகாப்பாக வாழ்கின்றனர். அந்த அரசியல் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து போராடி வரும் அரசியல் கட்சியான குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி எர்டோகனுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. இவர்கள்தான் கடந்த முறை மேயர் தேர்தலில் எர்டோகனுக்கு எதிராக வாக்களித்தனர். அந்த மாகாணத்தில் மேயர் தேர்தல் பெரும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழுவின் தலைமையகம், குர்திஷ் மிலிஷியா தலைமையகம், பிரான்சில் அமைந்துள்ளது. அவர்கள் பிரான்சில் இருந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார்கள். பிரான்சில் உள்ள அவர்களின் அலுவலகம் துருக்கியில் சுமார் 20 மில்லியன் குர்திஷ் மக்கள் இருப்பதாக கூறுகிறது. மேலும் அவர்களின் சமூகம் சன்னி சமூகத்துடன் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லலாம். உர்துவான் இஸ்ரேலுக்கு எதிராக பல அறிக்கைகளை வெளியிட்ட போதும் பலவற்றையும் அங்கு குண்டு வீசி உர்துகானை அமைதிப்படுத்த முடிந்தது. பலமுறை உர்துகானின் படைகள் மாகாணத்தின் மீது படையெடுத்து ஒரு நகரத்தை கைப்பற்றின. குர்திஷ் போராளிகளிடம் போர் விமானம் இல்லை என்பதே இதற்கு காரணம். எர்டோகன் தொடர்ந்து அமெரிக்காவிடம் F-35 போர் விமானங்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது குர்திஷ் போராளிகளை தாக்குவதாகும். தற்போது துருக்கி வசம் உள்ள F-16 போன்ற போர் விமானங்கள் காலாவதியானவை. இது புதுப்பிக்கப்பட வேண்டும். துருக்கியின் இந்த கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்கவில்லை. இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. பிரான்சும் ஸ்வீடனும் குர்திஷ் பிராந்தியத்திற்கு அதிக நிதியுதவியை வழங்குகின்றன. மிக முக்கியமாக சிரியாவின் எண்ணெய் உற்பத்தியின் பெரும் பகுதி இந்த குர்திஷ் மாகாணத்தில் அமைந்துள்ளது. அதாவது இப்பகுதி பொருளாதார ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தன்னிறைவு பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நகர்வை மேற்கொண்டால் உருதுகானும் கட்டுப்படுத்தப்படும். 2025 நாம் கேட்கும் மிகப்பெரிய செய்தி துருக்கிய ஆட்சி மாற்றமாகும். ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு எதிராகவும் பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராகவும் துருக்கி கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த போது துருக்கியும் குறிவைக்கப்படும் என்பது உறுதியானது. இந்த குர்திஷ் ஆயுத படைகள் துருக்கியை ஆக்கிரமித்தவுடன் நாடு 2 அல்லது 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு உண்மையும் இருக்கிறது. துருக்கியின் பொருளாதாரம் நீண்ட காலமாக மோசமான நிலையில் உள்ளது. பணவீக்கம் உள்ளது. அங்கு வேலையின்மை மிகவும் கடுமையாக உள்ளது. அமெரிக்கா தடை விதிப்பதற்கு முன்பு துருக்கியர்கள் அமெரிக்கா செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்போது துருக்கியர்களுக்கு அமெரிக்கா செல்ல விசா கூட வழங்கப்படவில்லை. அதாவது
துருக்கியை அடுத்தது. இது அடுத்த வருடத்தின் மிகப்பெரிய செய்தியாக இருக்கும்.